அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கடந்த நாட்களில் நம்முடைய நகரி புத்தூர் பகுதியில் ஏராளமான கிராமங்களை சந்தித்து ஆண்டுடைய நற்செய்தி பணியை அறிவிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே 16வது வசனம், அல்லேலூயா, அல்லேலூயா. யார் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. யோவேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆனா இந்த ரோமர் 10ஆம் அதிகாரத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்ப ஆண்டுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆமென். அப்ப எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்றார். அப்ப கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப ஆண்டுடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே பாத்தீங்க சொன்னா மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 16 மார்க் 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. விசுவாசி ஆனவனோ, ஆமென் சொல்லுங்க. அப்ப விசுவாசம் உள்ளவனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் யாருக்கு வந்து அவங்க ஞானஸ்நானம் பெற்றாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆமென். அப்ப விசுவாசம் இருக்குது, ஆனா ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ஆனா சொன்ன விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி ஆகவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமென், அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கல அப்படின்னா அவன் ஆக்கினை தீர்ப்பு அவனுக்கு நிச்சயம் உண்டு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது 15வது வசனம், பிரகட்னா 20:15. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அப்படின்னா விசுவாசிக்காதவன், ஆண்டவரை தொழுது கொள்ளாதவன், ஜீவ புஸ்தகம் அவங்களுடைய பேர் எழுதப்படல, ஞானஸ்நானம் எடுக்கல, ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்படலன்னா யார் இருக்கிறான காணப்படாதவன் எவனோ, ஆமென் சொல்லுங்க, அவங்களுக்காக அக்கினி கடல் ஒன்று என்னப்படுது, அவங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஜீவ புஸ்தகத்துல எத்தனை பேர் எழுதப்பட்டிருக்கிறது? உங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி கையை உயர்த்துங்க பாக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்பட்டவங்க. அப்ப விசுவாசித்து அப்ப நீங்க என்ன பண்ண, ஞானஸ்நானம் எடுத்ததுனால நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா மாறுறீங்க. அதனால விசுவாசியாதவங்க ஆக்கினி தீர்ப்பு அடைவாங்க. அவங்களுக்கு 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தமும் இருக்கிற கடல்ல அவங்களுக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இப்ப ரோமர் எழுதின நிருபத்துக்கு நாம் வருவோம். ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம். ரோமர் 10ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப ஆண்டுடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். ஆமென்,
எல்லாரும் வந்து சில சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு தான் வர முடியல, ஆனா நான் வீட்டுல இருந்தே ஜெபம் பண்றேன், நான் வீட்டுல இருந்தே பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டிலேயே இருக்கிறதுனா அதுக்கு தேவனுடைய ஆலயமே தேவையில்லை. இயேசு எருசலேம் போகும்போது தேவனுடைய ஆலயத்துல போய் அவர் என்ன பண்ணாரு? ஓய்வு நாள்ல தேவனுடைய ஆலயத்துல நின்றார். நிற்கும் போது அவருடைய அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை கொண்டு போய் அவர் கையில கொடுத்தாங்க. அந்த நாள்ல அதை வந்துட்டு என்ன பண்ணாரு? வாசித்தார். அப்ப பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல என்ன பண்ணிருக்காரு? அவரும் சபையில போய் நின்றுக்கிறார். அதே போல ஓய்வு நாள்ல இயேசு பார்க்கிறார் இந்த தேவாலயத்துல 18 வருஷமா கூனியா எவ்வளவோ நிமர முடியாத கூனி உக்காந்துங்கிறத பாக்குறாரு. அவளை பார்த்து உன் பலவீனத்தில் நீ விடுதலை ஆக்கப்பட்டாயின்னு சொல்லி சொல்றார். அன்னைக்கு அவனுக்கு விடுதலை கிடைக்குது, ரட்சிப்பு கிடைக்குது. அங்க சபையில வந்து அவர் பார்க்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்சவன் வீட்லயே உட்காந்துருந்தா அது வந்து பிரயோஜனம் கிடையாது. அவனுக்கு ரட்சிப்புக்கு அர்த்தமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க தேவ சமூகத்துல வரணும். ஓய்வு நாளே பரிசுத்தமா ஆசரிக்கணும். அதுதான் ஒழுங்கு. அந்த பரிசுத்தமா ஓய்வு நாளே அசட்டை பண்ணி எண்ணம் போல வேலைக்கும் எண்ணம் போல இருதத்தை கடினப்படுத்த வீட்டிலே இருந்தா அவன் என்ன ரட்சிக்கப்படாதவங்க அப்படின்றது முத்திரை. ஆமென். அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆமென் சொல்லுங்க. மனம் திரும்பி அவனுடைய பட்சத்துல வந்துட்டா அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, இல்லைன்னா அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. அதனால இங்க சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது என்னன்னா, நம்ம வந்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடி கண்டதெல்லாம் தேவன் நம்ம நினைச்சிட்டு நம்ம இருந்தோம். இப்ப இயேசுதான் மெய்யான தேவன் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து, எனக்காக என்னுடைய பாவத்துக்காக தான் இப்படிப்பட்ட சிலுவையில அப்படிப்பட்ட தண்டனை அனுபவிச்சார், அவர் ரத்தத்தினாலதான் பாவம் மன்னிப்பினுடைய நிச்சயம் எனக்கு உண்டாகுது அப்படின்னு நம்ம விசுவாசத்துக்குனா நிச்சயமா அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கிறோம் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு விடுதலை. நம்ம எதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு தெரியாமலோ அறிந்து அறியாமலோ செய்தங்களோ எல்லாமே பாவங்கள். அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் மன்னித்து அவரிடத்துல மனம் திரும்பும் போது அதுதான் ரட்சிப்பு. அதை விட்டுட்டு இதுல இருந்து நம்ம ட்ராக் விட்டு ட்ராக் மாறுறோம், அதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஆண்டவர் வந்துட்டு அந்த சாஸ்திரிகள் வந்து இயேசுவை பார்க்கறதுக்கு அவர் பிறப்பை கொடுத்து அறிவிச்ச உடனே சவனா அந்த பக்கம் இளம்போது பார்த்து, அதனால வந்து பதிச்சுன்னா அப்ப அவர் சாஸ்திரிகள் இயேசு பிறப்பை பார்க்கறதுக்கு வந்தாங்க. அவளுக்கு ஆண்டவர் வழிகாட்டியா இருந்தார், நட்சத்திரம் கைட் பண்ணிச்சு. ஆனா வந்த பிறகு அவன் தொழுது கொண்ட பிறகு மறுபடியும் திரும்பி அவங்க தேசத்துக்கு போகும்போது ஆண்டோடைய தூதன் மூலியமா அவங்களுக்கு எச்சரிப்பு வருது, நீ வந்த வழியா வராம வேறு வழியா திரும்பி உன் தேசத்துக்கு போகணும்னு சொன்னார். ஆமே. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்காததுக்கு முன்னாடி இருந்த நம்ம வழிகள் எல்லாம் விட்டு இப்ப வேற வழியில கர்த்தருடைய வழியில நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்? பிரயாசப்படணும், அதுகளை நம்ம முற்படணும். அதுதான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் யோவேல் புத்தகத்துல நாம் வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாங்க? அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியானிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யோவேல் 2:32 பவுல் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பவுல் மேற்கோள் காட்டுகிறார். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அந்த பதம் எபிரேய மொழியில சொல்லப்படுது யெகோவாவை அப்படின்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அது குறிப்பிடப்படுகிறது. அப்ப பவுல் இங்க ரோம சபைக்கு எழுதும் போது 10:9 வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசுவை பற்றி பேசுகிறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இங்க வந்து பவுல் என்ன பண்றாரு பேசுறதை இந்த இடத்துல பாக்குறோம். என்னவெனில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை 10ஆம் அதிகாரம் அந்த 9வது வசனம் 10வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க. என்னவெனில் கர்த்தராகி இயேசுவை 10ஆம் அதிகாரம் ரோமர் 10:9-10 என்னவெனில் கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பு உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும். அப்ப வந்து நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப ரட்சிக்கப்படும்னா நம் வாயினால நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறோம், அறிக்கை பண்ணணும்.
அப்பதான் ரட்சிக்கப்பட முடியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் அந்த இரக்கத்தை பெற முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வந்து சொல்றாரு, அப்ப கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுதல் வந்துட்டு போயினா யெகோவாவே தேவனை நம்ம என்ன செய்யணும்? கூப்பிடணும். ஆமென். அந்த கூப்பிடுவதை போன்றதா இருக்குது. அப்ப ஆண்டுடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ளணும், அவரை கூப்பிடணும் நம்ம தேவ சமூகத்துல வந்து. அதுதான் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஜீவிப்பது. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு ஜெபம் உள்ள ஒரு ஜீவியம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு வெற்றியுள்ள ஜீவியம், ஒரு ஜெப ஜீவியம் உள்ள ஒரு ஜீவியம். ஆகவே ஜெபம் இல்லாத ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவியமா என்ன பண்ணாது? இருக்கவே இருக்காது. ஜெபமே நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னா கிறிஸ்தவமே அவங்க வாழ்க்கையில இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அதனால கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்றார். அப்ப கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் அவரை தொழுது கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைப்பது, அவருடைய நாமத்தை அறிக்கிடுவது, இந்த இரண்டுமே வந்து இந்த இரண்டும் தான் ஒரு பலனை, ரட்சிப்பு கேட்ட அந்த பலனை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நாமத்தை நாம் அறிக்கையிடுகிறவர்களுக்கு அமிழத்துல நமக்கு என்ன கிடைக்குது? விசுவாசம் வருகிறது. ஆமென். தேவனிடம் விசுவாசம் வைக்கிறவர்கள் நிச்சயமாக தன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் தேவனாலே அவங்களுக்கு என்ன பண்ண கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பழைய ஏற்பாட்டுல எபிரேய பாஷையில நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை என்பதற்கு அடையாளமா கர்த்தர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாரு? யெகோவா அப்படின்னு சொல்லப்படுது. அது எபிரேய மொழியில பயன்படுது. அந்த யெகோவா என்ற அந்த பழைய ஏற்பாட்டுடைய வார்த்தையை பவுல் புதிய ஏற்பாட்டுல கூறும்போது கூரியோஸ் என்று சொல்லப்படுது. அதுக்கு அர்த்தம் கிரேக்க வார்த்தையில அது அப்படி பயன்படுத்தப்படுகிறது. அதனாலதான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் என்று சொல்லி அந்த இடத்துல அங்க சொல்லப்படுகிறது. அந்த மீனிங் அவர் சொல்றாரு. அப்ப வந்து சொல்றாரு, அப்ப கர்த்தர் உதாரணமாக லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் சொல்ற, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அதே ரோமர்கள் நிருபத்தில் அவருடைய நாமத்தை வந்துட்டு போயினா, அப்ப தாவீதின் ஊர்ல அவர் பிறந்திருக்கிறான்னு சொல்றாரு. அது வந்து போயினா அவருடைய நாமத்தை கூப்பிடுதல் என்பதோ யெகோவாவை விசுவாசிப்பது என்பதோ ஒன்றாதான் இருக்கிறதுன்னு சொல்லி அதே ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல வாசிக்கிறோம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவரை விசுவாசியாதவங்க போய் தொழுது கொள்ள முடியுமா? அப்ப அவரை குறித்து கேள்விப்படாதவங்க எப்படி இயேசு மேல விசுவாசம் வரும் அப்படின்றத அவர் எழுதுறார். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்ற, தேவனுடைய இரக்கமோ அவருடைய ரட்சியமோ எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் என்ன பண்ணுது? திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் வந்து அவர் சொல்றாரு 16வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தராவே உம்முடைய எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாரும் அந்த சுவிசேஷத்துக்கு என்ன செய்யறதில்ல? கீழ்ப்படிவது இல்ல அப்படின்னு சொல்றார். அதனால சொல்றாரு, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆமென் சொல்லுங்க. அப்ப அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பாதங்கள் மலைகள் மேல எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்றார். ஆமென். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் மிஷனரியாக இந்திய இளந்தோறும் நற்செய்தி அந்த ஊழியத்துல நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அப்ப வந்து உலக அளவில் 168 நாடுகள்ல அந்த ஸ்தாபனம் இயங்கி கொண்டிருந்தது. எங்களுடைய ஹெட் ஆபீஸ்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஹெட் ஆபீஸ்ல ஒரு முறை நான் சரவண கூட்டு போயிருந்தேன். அப்படி கூட்டுக்கும் போது திடீர்னு அப்பாயின்மெண்ட் தான் கூட்டு வந்துக்கிறாங்கன்ட்டு அவங்க நினைச்சிட்டு இப்பே வந்து அப்பாயின்மெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அப்ப நாங்க வேற வேலையா போயிருந்தோம். சரி அப்படியே போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போனோம். அப்ப உடனே வந்து அதுக்கு பிறகு அவங்க ஆபீஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்க பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அப்ப வந்து அது 168 நாடுகள்ல அன்னைக்கு இருந்தது. அப்ப வந்து அதுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் இருந்தார். அந்த தலைவர் வந்துட்டு டிக்கஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி
அப்போ அவர் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். அவர் வந்துட்டு இருந்த எல்லா மிஷனரிகளை கூப்பிட்டு வச்சு 3 நாட்கள் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் நடந்திருக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் நினைச்சா பிளைட்ல போறேன், நினைச்சா கார்ல போய் இறங்குறேன், வீட்டை விட்டு வெளியே வரும்போதே கார்ல தான் நான் ஏறுறேன், கார்லயே போய் இறங்குறேன். சில தேசங்களுக்கு வரும்போது நான் பிளைட் ஏறி இப்படி போயிடுறேன், நான் வந்துடுறேன். ஆனா என்னால கிராமங்கள்ல பட்டி தொட்டிகள்ல ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், பிச்சை எடுக்கிறவங்க, அங்கெங்கெல்லாம் ரோடோரங்கள் இருக்கிற மக்கள் எல்லாம் தேடி நான் போறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நீங்க பாக்கியவான்கள். நீங்க எல்லாம் மலைகள் என்றோ குன்றுகள் என்றோ பாராம, ஏழை நடுத்தர மக்கள் அப்படின்னு சொல்லி பாராம, எங்க பார்த்தாலும் போய் நடந்து திரிஞ்சு முள்ளுல கல்லுல போயிட்டு என்ன பண்ண மலையெல்லாம் மேடெல்லாம் ஏறி இப்படிலாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க பாருங்க. உங்களுடைய பாதத்தை நான் பிடிக்கிறது கூட நான் தகுதியற்றவன் சொன்னார். அல்லேலூயா. அவ்வளவு உலக தலைவர் அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க பாருங்க, உங்களுடைய பாதங்களை நான் பிடிச்சி நான் முத்தம் செய்யறேன், உங்க பாதங்களை பிடிக்கிறது கூட நான் தகுதியற்றவன் சொன்னேன். அல்லேலூயா. அப்ப நீங்க சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய அப்ப உங்களுடைய பாதங்கள் தேவனுடைய பார்வையில மிகவும் மகத்தானது. ஆமேன் சொல்லுங்க. அதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் முத்தம் செய்வார். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆத்துமாவுக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிச்சீங்க, எத்தனை பேரை நீங்க ஆண்டுக்குள்ள வழி நடத்துனீங்க அப்படின்றத பார்த்து உங்களுக்கு கிரீடங்களை எட்டுவார். கைவீசன்னு வர மாட்டார். முத்துக்கள் பதித்த கிரீடங்களோடு அவர் உங்களை அழைத்து கொண்டு போவார். இன்றைக்கு ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு நீங்க உங்களை ஆண்டு அழைச்சால கூட ஆண்டவர் முத்துக்கள் பதித்த கிரீடத்தோடு உங்களை அழைத்து கொண்டு போவார் அவருடைய இடத்துக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவருடைய இரக்கமும் ரட்சிப்பும் எல்லாருக்கும் எவ்விதத்திலும் அது திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்லும் போது ரோமர்களின் நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால், அந்த சொல்லப்படும் போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அப்ப பாருங்க, வெக்கப்படு. அப்ப சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நம்ம வெக்கப்படக்கூடாது. அது நம்ம அவங்க ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்ளாது, அவங்க நம்ம அவமதிப்பாங்க, அப்படி அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. நம்ம சொல்றது நம்ம வேலை, கிரியை செய்யறது அவரது. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு தான் ரட்சிப்பு அவனுக்கு உண்டாவதற்கு தேவ பலனா கர்த்தர் இருக்கிறாரா? ஆமென். அல்லேலூயா. அப்ப சுவிசேஷம் மட்டும்தான் ரட்சிப்புக்கு ஒரே வழி. ஆமென். அல்லேலூயா. கடைசியான மனிதர்களை ஆண்டவர் சந்திக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சுவிசேஷத்தை அறிவிக்காத நம்ம இருக்கவே கூடாது. ஆமென். கடைசி மனுஷன் சந்திக்கிற வரைக்கும் உலகத்தின் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கன்னு சொன்னார். அப்ப உலகத்துல இருக்க எல்லா இடத்துக்கும் போய் ஆண்டுடைய ரட்சையை அறிவிக்கணும். இதுதான் பிரதானமான கட்டளையை அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டு கொடு கடைசியா சொல்லிட்டு போன வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. கடைசி மனுஷன் சந்திக்கப்பட வரைக்கும், நாம் இந்த பூமியை விட்டு நம்ம ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போற வரைக்கும் ஆண்டுடைய அன்பை சொல்லிட்டே இருக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் நம்ம தெரிஞ்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் மட்டும்தான் ரட்சிப்புக்கு ஒரே வழி. கடைசியாக மனிதர்களை மன்னித்து அவர்களை மாற்றி பரலோகத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் பாத்தீங்கன்னா மிகவும் பலனுள்ளவராக, ஒரே வல்லமை நிறைந்தவராக இன்றைக்கு அவர் என்ன ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால 3ஆம் அதிகாரம் ரோமர்கள் நிருபத்துல 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால், ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அப்ப பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, ஆமென் சொல்லுங்க. எதனால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? எதனால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய கிருபையினால. ஆமென் சொல்லுங்க. அவருடைய கிருபையினாலதான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்காரு? இயேசு கிறிஸ்து மேல உள்ள அந்த கிருபையினாலதான், நம்ம அவர் மேல வச்சிருக்க அந்த அன்பினாலதான் நம்மளை என்ன பண்ணிருக்காரு? மீட்டு எடுத்திருக்கிறார். மீட்டு எடுத்தது மாத்திரமல்ல, நம்ம நீதிமானா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீதிமானா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? அல்லேலூயா.
அல்லேலூயா. இலவசமா ஆண்டவர் கொடுத்திருக்கார். இலவசமா நம்ம கொடுக்கிறோம். இலவசமான ரட்சிப்பு கொடுத்தாரு. நீங்க யாருன்னா பணத்தை கொடுத்து யாருன்னா ஆண்டு உங்களை ரட்சிப்பு கொடுத்திருக்காரா? உன் பாவங்கள் மன்னிக்கப்படுறது எத்தனை கோடி எத்தனை லட்சத்தை கொடுத்துட்டு யாருன்னா வந்துக்கிறீங்களா? இலவசமான ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அந்த இலவசமா பெற்றதை இலவசமா இப்போ கொடுங்கன்றார். ஆமே. அதான் மத்திய 10:8 வாசிக்கும் போது அதான் 108. அதான் 108 ஆம்புலன்ஸ். அப்ப 10:8 மத்திய 10:8. அதுதான் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். அந்த வசனத்தை படிங்க. வியாதி உள்ளவர்களை சொத்தமாக்குங்கள். அப்ப நீங்க ஆண்டுடைய அன்பை பத்தி நீங்க போகும்போது ஊழியக்காரர் தான் வந்து ஜெபம் இல்ல, நீங்க தான் ஊழியக்காரர். அந்த இடத்துல ஆண்டு உங்களுக்கு அந்த வல்லமை அந்த வரங்கள் கருவிகளை கத்த தராரு. நீங்க போகும்போது உங்களை கிட்ட ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஜெபம் பண்ணுங்க, தைரியமா ஜெபம் பண்ணுங்க. அதான் சொல்றாரு, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிரசாசங்களை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல இது இலவசமா பெற்றதை இலவசமா நம்ம கொடுக்கணும். சிலருக்கு வந்து இப்ப நான் ஜெபம் பண்ணா இவளை தருவியா நீ காணிக்க, அப்படி நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. நான் உன் வீட்டுக்கு வரேன், ஜெபம் பண்ணா இவளை தருவியா, எவ்வளவு தருவேன், அப்படிதான் நிறைய இடத்துல கேள்வி கேட்கறாங்க. அப்படி எல்லாம் வந்துட்டு ஆண்டுடைய ரட்சிப்பை இலவசமா கொடுக்க வேண்டியத இலவசமா கொடுக்காம பணத்துக்காக அவங்க அடிமைப்பட்டு போனா அவங்க பணத்திலேயே மூழ்கிட்டு போயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால வந்து போயினா அப்ப இந்த இலவசமா பெற்ற அவருடைய கிருபையினால மீட்பை கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வந்து பரிசுனா வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாம். அப்ப வந்து போயினா அப்ப ஆண்டவர் இலவசமா அந்த பெற்ற அந்த ரட்சிப்பை நமக்கு தேவனோடு கூட நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அப்ப 5ஆம் அதிகாரம் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஒண்ணு நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம ஒண்ணு அவருடைய ரட்சிப்பு கிருபையினால மீட்பை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒண்ணு அதனால நீதிமான். அதனால 2வது அவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமான இருக்கிற நாம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் ஆமென் சொல்லுங்க. எதுல நம்ம நீதிமான ஆக்கப்பட்டிருக்கோம்? இதுல அங்க இலவசமான இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பினால என்ன பண்ணுங்க? மீட்பை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம நீதிமான ஆக்கப்பட்டிருக்கோம். இங்க சொல்றாரு, நீங்க விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். எதனால? விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அவர் மேல வச்சிருக்க அந்த விசுவாசம், அவர் மேல இருக்கிற நம்பிக்கை. ஆமென். அதனால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துவிடத்துல நமக்கு அதனால என்ன கிடைக்குது? நமக்கு சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் நீங்க வாசிப்பீர்கள் சொன்னா வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29, 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்ப சொன்னாரு, தம்முடைய குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யாரெல்லாம் உங்களை எல்லாம் முன் குறிச்சிருக்காரோ அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பா அவங்களை என்ன பண்ணிருக்காரு? முன் குறிச்சிருக்காராம். ஆமென். அது சொல்லிட்டு கீழே சொல்றாரு பாருங்க, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தான் அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ, அப்ப பாருங்க, உங்களை எல்லாம் முன்குறிச்சதுனால ஆண்டு அவருடைய சாயல்படி வந்து என்ன பண்ண முன்குறிச்சு உங்களை அழைச்சிட்டாரு. அப்ப முன்குறிச்சு அழைத்த உங்களை முன்குறித்தாரோ அவங்க உங்களை எல்லாரையும் ஆண்டு அழைச்சிருக்காரு. எத்தனை பேர் அழைச்சிருக்காருன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எவர்களை அழைத்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் எல்லாத்தையும் ஆண்டு அழைச்சிருக்காரு. என்னை ஆண்டு அழைச்சிருக்காரு நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? ஆமா. 2வது, எவர்களை அழைத்தாரோ அவர்களை தான் நீதிமானாக்கி நேக்கிறார். ஆமே. நீதிமானாக்குறாரா? என்ன ரொம்ப தூக்கம் யாரிலே பேன் அதுக்கு நேர்ல ரிப்பேர் ஆகி கிடக்குது. அந்த பேன் போடாது இருக்கும் போதே இழுக்குது. ஆமா. அப்ப பாருங்க, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை தான் தேவன் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை தான் தேவன் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப புதிதான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை ஆண்டவர் வந்து என்ன பண்ணிருக்காரு?
நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் புத்தகத்துல நீங்க 6ஆம் அதிகாரத்துல இருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா எப்படியெல்லாம் தேவன் ஒரு மனிதனை மகிமைப்படுத்துறான்றது அங்க சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு தேவையான வல்லமே ஆண்டவருடைய சுவிசேஷம் என்ன பண்ணுது, நமக்கு என்ன பண்ண வெளிப்படுத்தி காண்பிக்குது. ஆமென். மேல அப்போஸ்தலர் புத்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால் அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழெங்கும் அதான் சொல்ற மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவராலே அன்றி வேறு ஒருத்தராலையும் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவால தான் ரட்சிப்பு உண்டு. ஆமென் சொல்லுங்க. அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு தொழுது கொள்கிற எவர்களும் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு பரிசுனா இன்னைக்கு உலகம் முழுவதிலையும் பரிசுனா நெருக்கமான உறவு இருந்தாதான், சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க கிட்ட நீங்க பேஸ் பண்ண முடியும். இல்லாவிட்டா அவங்க வழிக்கு உங்களை திருப்பிடுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இந்த கடைசி காலத்துல சகல ஜனங்களாலும் நீங்க பகைக்கப்படுவீங்கன்னு சொல்றார். தகப்பனுக்கு விரோதமா பிள்ளையை எழுப்பி கொலை செய்வான்னு சொல்லப்படுது. இதெல்லாம் மத்திய 24ஆம் அதிகாரத்துல போய் படிச்சு பாருங்க. கடைசி காலத்தினுடைய சம்பவங்கள் அப்படி வரும். அக்கிரமம் மிகுதியாகுதுன்னா அநேகருடைய அன்பெல்லாம் தணிஞ்சு போகணும்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஆனால் முடிவு வருந்தும் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. முடிவு வரைக்கும் அவருடைய வருகை வரைக்கும், அவர் நம்மை சந்திக்கிற வரைக்கும், இந்த உலகத்துல நம்ம கண்ணு மூடுற வரைக்கும் அந்த ரட்சிப்பை யாரெல்லாம் பாதுகாக்கிறாங்களோ அவங்க தான் தேவராஜ்யத்துக்கு போக முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவரால் என்று வேறு ஒருவராலும் இந்த உலகத்துல ரட்சிப்பே கிடையாது. ஆமென். விசுவாசத்தினால் மட்டும்தான் ரட்சிப்பு வருகிறது. ரோமர் கழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ரோமர் கழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால், எவர்களுக்குள்ளோ எவர்கள் மேலும் அது பலிக்கும். ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசனாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 25வது வசனம், தேவன் பொறுமையார்ந்த முற்காலத்தில் பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமான ஆக்கிரமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால மற்றும் விசுவாசத்தினால நமக்காக கிருபாதார பலியாக அவர் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்தான் நீதி உள்ளவர். அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறவனுக்கு நீதிமான் ஆக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, இக்காலத்துல அவர் தம்முடைய நீதியை என்ன பண்ண காண்பிக்கும் பொருட்டாக தான் கர்த்தர் என்ன பண்ணாரு. அப்ப ஆண்டவர் அவர் மேல பற்றும் விசுவாசத்தினால அந்த விசுவாசத்தினால பலிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வேதத்துல நிறைய காரியங்களை நீங்க வீட்டுல போய் படிங்க. ஆகவே கலாத்தியர் 2:16 படிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் அது தேவனுடைய ஈவு என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அதனால யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 1:12 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருடைய நாமத்தின் மேல யாரெல்லாம் விசுவாசம் வச்சிருக்காங்களோ அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவங்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரத்தை கத்த கொடுத்து வச்சிருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா?
இயேசுடைய பிள்ளை தானே? ஆமென். அல்லேலூயா. அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் நீங்க ஒருத்தர் வேணும்னா படிக்கலாம். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை படிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப யாருடைய கிருபையினால? இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலதான் நம்ம விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். யாருக்குள்ள சந்தேகம் உண்டா? அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலதான் நாம் அவர் மேல வச்சிருக்க விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்குங்க. இது உங்களால உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால பரிசுனா யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது, யோவான் 3ஆம் அதிகாரம் அங்க 16வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவன் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? சிலுவையில் அவ்வளவு பாடு மரணத்தை சந்திச்சு ரத்தம் சொட்டு சொட்ட என்ன பண்ணாரு? சிலுவையில அடித்து வாரினால் அடிச்சு அவெல்லாம் அவ்வளவு தொங்கப்பட்டது எதுக்காக? நம்ம அவருடைய அன்பினால ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்காரு? மீட்பை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் ஒரு மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமென் சொல்லுங்க. அவரை நம்ம விசுவாசிக்கும்படிக்குதான், ஒருத்தனும் கெட்டு போக கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த உலகத்துல தன் ஜீவனையே கொடுத்து அன்பு செலுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட அன்பு இந்த உலகத்துல ஒரு மனிதத்துல இல்ல. ஆமென் சொல்லுங்க. 36வது வசனத்தை படிக்கலாம். அதே 3:36. அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் அவனுக்கு என்ன கிடைக்குதான்? பரிசு. என்ன பரிசு? நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். ஆமென் சொல்லுங்க. அது உங்களுக்கு கிடைக்குதான். ஆமென் சொல்லுங்க. நீங்க யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் நித்திய ஜீவனை கத்து தர்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நற்செய்தியை பிரசங்கிப்பதனுடைய அவசியத்தை தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை என்ன பண்ணார்? செயலருக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அனுப்பினார். ஆனா அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். அதை வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனிழந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அந்த பலனை பெற்ற பிறகுதான் இவங்க மற்ற உலகங்களுக்கு மற்ற தேசங்களுக்கு அவங்க போனாங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும் ஆட்டோமேட்டிக். நம்ம அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்ம இன்னும் பெறாத வரைக்கும் நமக்குள்ள தைரியம் வராது. எதை பார்த்தாலும் பயம்தான் நமக்கு வந்துட்டு இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய கட்டளையை என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன பண்ற? வல்லமை பெற்றாங்க. அதுக்கு பிறகு யோவான் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பாக்குறோம். அவளை ஆண்டவர் அவங்க மேல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அவங்க மேல ஊதி என்ன பண்ணாங்க? எல்லா தேசத்துக்கும் அனுப்புறாரு. நீங்க யாருடைய பாவங்களாம் மன்னிக்கிறோம், உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். எவருடைய பாவங்களை நீங்க மன்னியாதிருக்க உங்க பாவங்கள் மன்னிக்கப்படாதிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அவங்க மேல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஊதி அவங்களை ஆண்டவர் அனுப்புறாரு. ஆமென். அல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 46வது வசனம் 47வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, லூக்கா 24ஆம் அதிகாரம் 46 47வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தொழுந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆமென். மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்துக்கும் போய் என்ன பண்ணோம்? அவருடைய நாமத்தை என்ன பண்ணோம்? பிரசங்கிக்கிற. இது ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு தம்முடைய சீசர்களுக்கு கடைசியா கொடுத்த கட்டளை. ஆமென். இவைகளை நீங்கள் அதுக்கு சொல்லிட்டு சொன்னாரு, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் அல்லேலூயா
அப்ப உன்னதத்தினால் வரும் பலனை தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் பெற்றுக்கொள்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்தை விட்டு போகாதீங்க, இங்கே காத்திருங்கன்னு சொன்னார். அப்படி காத்திருந்தவங்க மேலதான் 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை வந்து இறங்குச்சு. அந்த வல்லமை இறங்கின பிறகுதான் அவங்க என்ன பண்ணாங்க, பல தேசங்களுக்கு போனாங்க. ஆமென். அவர் அப்படி சொல்லி பெத்தனியா வரைக்கும் அவங்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவங்களை என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சுட்டு போனார். ஆமென். பின்பு பரலோகத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அப்ப வந்து போய் சொன்னா, அப்ப அது போல நான் வந்துட்டு மார்க் 16:5 வாசிக்கிறோம். அங்க என்ன சொன்னாரு, நீங்க வந்து உலகம் முழுவதுக்கும் சர்வ சிருஷ்டிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, 15வது வசனம் 16:5, அவர்களை நோக்கி நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ஆமென். எல்லாருக்கும் போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். ஒரு ஊருக்கு மாத்திரமல்ல. ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க இங்கெல்லாம் வந்துட்டு ஊழியம் செய்யக்கூடாது, இதெல்லாம் இது எங்களை எல்லைக்கு உட்பட்டது, அதனால நாங்க தான் இந்த இலையில ஊழியம் செய்யணும், நீங்க எங்கன்னா போய் ஊழியம் செய்யுங்க, இந்த இலையெல்லாம் ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னாங்க. ஆமென். அல்லேலூயா. யாருடைய இல்லையா, அந்த பாஸ்டுடைய எல்லையா இதெல்லாம், இந்த இலையெல்லாம் நீங்க ஊழியம் செய்யக்கூடாது, நீங்க வேற எங்கன்னா போங்க. ஆண்டு எனக்கு விஷன் கொடுத்து தரிசனத்தை கொடுத்து அனுப்பிச்சுக்காருப்பா, நான் இந்த எல்லையில வந்துட்டு இருக்க கூடாது, நீ சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஆமென் சொல்லுங்க. நீ சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க, உலகமெங்கும் போவான்னு தான் சொல்லிக்கிறாரு. இந்த ஊர்ல மட்டும் இருக்கணும்னு சொல்லக்கூடாது, உலகமெங்கும் போவான்னு சொல்லிக்கிறாரு. இதுதான் உனக்கும் சொல்லிக்கிறாரு. நீ இங்க நான் மட்டும் தான் இங்க இருக்கணும், நீ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லல அப்படின்னு சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் என் எல்லை அப்படின்னாரு. அந்த எல்லையில அவரே வந்து ஊழியம் செய்யல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் கத்தரக்கூடிய கிருபையில ஒரு கிராமத்தை பல முறை நம்ம சந்திச்சுக்கிறோம். நீங்க எல்லாம் எத்தனையோ முறை வந்திருக்கீங்க. நான் கால்நடையாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது என்ன அந்த பாண்டவேடு வரைக்கும், பாண்டவேட்டுல இருந்து இந்த பக்கம் வந்து கரும்பேடு வரைக்கும், இந்த பக்கம் காட்டுப்புத்துறை இடையூறு, இந்த பக்கம் வந்து நகரி புதுப்பேட்டை, இந்த மாதிரி இந்த பக்கம் மேலப்பட்டு, இதெல்லாம் வந்து நான் கால்நடையா நடந்தே போய் டெய்லி போய் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இருந்துக்கிறேன். அந்த முறை ஒரு முறை நடந்தே போய் ஒவ்வொரு கிராமத்தை சந்திச்சுக்கலாம். சில நேரத்துல அப்பெல்லாம் எனக்கு சைக்கிள் இல்ல, அவர் சைக்கிள் வாங்கிட்டு வந்து வச்சுன்னு பண்ணாங்க. அவர் சைக்கிளை வாங்கின்னு வந்து நாளைக்கு காலையில போகணும் அப்படி இந்த தூரமா இந்த கிராமத்துக்கு போகணும் போது அவர் சைக்கிளை வாங்கின்னு வந்து அந்த அவர் சைக்கிள்லயே போயிட்டு ஊழியத்தை போய் முடிச்சுட்டு மதியம் வருவான். அந்த மாதிரி பல முறை இந்த சுவிசேஷத்தை இந்த பகுதியில் நம்ம விதைச்சிருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. அந்த விதை தான் இன்னைக்கு 30, 60, 100 பலன் கொடுத்துட்டே கொண்டே இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு சில நேரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா புண்ணியத்துல அன்னைக்கு ஆர்சி சர்ச்சை தவிர வேற சர்ச்சையே இல்லை, நம்ம ஊழி தான் அங்க இருந்துச்சு. ஆனா வந்து இங்க வந்த மக்கள் எல்லாம் டைவெர்ட் பண்ணி அங்க வந்து என்ன பண்ணாங்க, அங்கேயே எனக்கு சொந்த பந்தம், நீ எனக்கு சொந்தம், என் மாமா சொந்தம், அத்தை சொந்தம், மாமா சொந்தம், இப்படி சொந்த அடிப்படையில வந்து என்ன பண்ணாங்க, அங்க சர்ச்சை கட்ட ஆரம்பிச்சு அங்கெல்லாம் போகாது, இங்கே வா, நீங்க வந்து ஊழிய இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் டைவெர்ட் பண்ணிட்டாங்க. இப்படி பல இடங்கள்ல அப்படி வந்து என்ன பண்ணாங்க, அப்படி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஏராளம். ஆனா அங்கங்க சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. அரக்கோணம் பகுதியில 176 வில்லேஜ்ல அன்றைக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சோம். 176 வில்லேஜ் ஒன்றி அந்த அரக்கோணம் ஒன்றிய மாத்திரம், தாலுகா மாத்திரம். அதுல வந்துட்டு இன்னைக்கு குக்கிராமங்களும் நிறைய வந்துட்டுக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சபைகளே எங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும். அரக்கோணத்துல மீறி போனா ஒரு 5 சபை 7 சபைக்கு மேல ஒரு சபையும் பார்க்க முடியாது. அன்னைக்கு விதைச்ச விதைகள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சபைகள், எங்க பார்த்தாலும் ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த விதைச்ச விதைகள் ஒன்றும் அறுவடையா மீனா போகல. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம நினைக்கிறோம், நம்ம விதைக்கிறோம், நம்ம போய் சொல்லிட்டே தான் நினைக்கிறோம், எங்க வரலையே. ஆண்டு ஒரு நாள் கொண்டு வருவார். பிரசங்கி 11:1 வாசித்து பாருங்க. பிரசங்கி புத்தகத்துல வாசிக்கும் போது பரமகீதத்துக்கு முன்னாடி புத்தகம் பிரசங்கி 1ஆம் அதிகாரத்தை 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. என்ன சொல்றாரு வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன் ஆதாரத்தை தண்ணீர் மேல போடு. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம வந்துட்டு ஆதாரத்தை போய் தண்ணி மேல நம்ம போட்டு வந்துக்கிறோம், தண்ணி மேல போடுற மாதிரி போட்டு வந்துக்கிறோம். அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை நம்ம பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்ம விதைக்கிற விதை அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். அது ஒன்னும் வீணா போகாது. நம்ம அந்த ஆத்ம பாரத்தோடு அந்த தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு செய்யற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றின சாட்சிகளை பாத்தீங்கன்னா, அப்ப சொல்றாங்க அங்க அப்போஸ்தலர் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது 47வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள்னு சொன்னால், அப்ப தேவனுடைய கட்டளையை அங்க நிறைவேற்றின அந்த சாட்சியை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் மேல ஆதி அப்போஸ்தலர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் காத்திருக்கும் போது அந்த வல்லமை என்ன பண்ணுச்சு, அவங்க மேல விழுந்தது. அப்படி விழுந்த போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆகையினால் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை கேட்டபோது பாருங்க, பேதுரு அவருக்குள்ள வந்த வல்லமை அவர் மேல இறங்கின போது பேதுரு என்ன பண்ண, எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து நின்று சாட்சி சொல்றாரு. அப்படி சொல்லட்டும் போது சொன்னாரு, இதை கேட்டவர்கள் அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே கொத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் அது உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, கீழே சொல்றாரு, அவர்களுடைய வார்த்தையை அப்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க. கீழே 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதில்லும். அவங்க பாருங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விடல, அந்யோன்யத்துல அயப்பம் பிக்குதல ஜெபம் பண்ணதுல உறுதியா என்ன பண்ணாங்க, தரித்தாங்க. ஜெபத்துல கலந்துக்குவாங்க. அப்பம் பிக்கிறதா, அந்த அப்பம் அந்த திருவிழந்தில பங்கெடுக்காத இருக்கிறது கிடையாது. அந்யோன்யம் அப்ப உபதேசத்துல அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அவங்க உறுதியா நின்றாங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து, ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு இருந்த விசுவாசிகளுக்குள்ள ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவா வச்சு எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரு ஐக்கியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா எல்லாரும் என்ன பண்ண பொதுவா அனுபவிச்சாங்க. ஆமென், அல்லேலூயா. நீ பெரியவன் நான் பெரியவன் நீ அப்படின்றதெல்லாம் அவங்க என்ன பண்ண பாகுபாடு பார்க்கல, எல்லாரும் சந்தோஷமா அனுபவிச்சாங்க. ஆமென். அப்ப அவங்களுக்குள்ள அந்த ஒரு மனம் இருந்துச்சு. அதனால கீழே சொல்றாரு, காணியாட்சிகளையும் வீட்டு தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒருமனப்பட்டவங்க தேவாலயத்துல அனுதினம் தரித்திருந்தாங்களா, எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணாங்களாம். வீடுகள் தோறும் அப்பம் பெற்றாங்க. அன்னைக்கு சபைக்கு கிடையாது, வீடுகள் தான் வீட்டு ஹவுஸ் பிரேயர் தான் நடந்துச்சு. வீடுகள்ல தான் சபைகள். அப்ப வீடு வீடா போய் என்ன பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் கூடி இருக்காங்க அங்கெல்லாம் போய் என்ன பண்ணாங்க, அப்பம் பெற்று கொடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப மகிழ்ச்சியோடு அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடு கபடம் இல்லாத ஒரு இருதயத்தோடு என்ன பண்ணாங்க, அவங்க போஜனம் பண்ணாங்க. கபடம் யாருக்குள்ள அந்த கள்ளம் கபடம் இல்லாத சந்தோஷமா மகிழ்ச்சியா என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் இடத்துல என்ன பண்ணிருந்தாங்க, தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுறவங்க சபையில கொண்டுட்டே இருக்காங்க. இங்க இருக்கிறத வெளியே கொண்டு போக கூடாது. நம்ம சபையில இருக்கிற ஆத்துமாக்களை வெளியே துரத்துறதுக்கு நம்ம பிரயாணம் பண்ணக்கூடாது. அந்த குறை இந்த குறை அந்த சொல்லி இதை சொத்தி அந்த சொத்தை இந்த சொத்தை சொல்லி வெளியே துரத்தக்கூடாது. எல்லாரையும் இங்க கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிறத வெளியே போக கூடாது. ஆமென். அதுதான் சபை வளர்ச்சி. அன்னைக்கு சபைகள் நாளுக்கு நாள் ஸ்திரப்பட்டு பெருகிச்சு.
ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு சிலர் நம்ம சபையில வராது நிக்கிறாங்கன்னா சில பாவ பிடியில அவங்க கட்டப்பட்டிருக்காங்க, அதனால வர முடியல. சிலர் வந்து குடி அடிமை போதை அடிமை தனியம் பண்ணி இருக்குது, அதுல அந்த அடிமைத்தனத்துல சிக்கிறதுனால அவங்களால இதை விட்டுட்டு வர முடியல. சிலர் வந்து பண்ணி சொன்னா சபை கட்டுமான பணிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறத நீங்க தான் சொன்னீங்க, அதனால அது கொடுக்கறதுக்கு மனம் வராதனால என்ன பண்றாங்க, கொடுக்கறதுக்கு மனம் எல்லா வேலையும் செய்யறாங்க, எல்லாருக்கும் எல்லா காரியத்திலும் முற்படுறாங்க, எல்லாத்துக்கும் பணம் இருக்குது, கடவுள் கொடுக்கறதுக்கு மனம் வரல. அந்த மனம் வராதனால என்ன பண்ண முடியல, சபைக்கு வர்றதுக்கு இருதய கடினம். காசு கொடுத்தாதான் வரும், உன்னைய காசு கொடுத்தப்பதான் வரும்னு யாரும் சொன்னாங்களா? அல்லேலூயா. இப்படி இருதயத்தை கடினப்படுத்தின ஒரு சிலர் இருக்காங்க. இப்படிதான் மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்களே தவிர, ஆனா நம்ம சபையில இருந்து என்ன பண்ணக்கூடாது, ஒருவரால பாதிக்கப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் சபைக்காக நம்ம ஜெபம் பண்ணு சொல்லிட்டே இருக்கோம். டெய்லி ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணு, சபை கட்டுமான பணிக்காக ஜெபம் பண்ணு, பின்மாடத்துல இருக்கிற ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணு, ஓய்வு நாளை அசட்டை பண்ணி கொண்டு எண்ணம் போல ஓடுற ஆத்மாக்களை தொட்டு ஆண்டு கொண்டு வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணு, அதுக்காக போராடி ஜெபம் பண்ணுன்னு சொல்லிக்கிறோம். நம்ம சபையில ஒருமான அந்த ஐக்கியம் வரட்டும், அதுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம். உங்களுக்குள்ளே ஐக்கியம் இல்லைன்னா எப்படி அந்த ஐக்கியத்தை கொண்டாக்குவாரு? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றின அந்த சாட்சியை வந்து அவங்க சொல்றாங்க. சாட்சி பேதுரு சொல்லும் போது அங்க மனம் திரும்பி இருதயத்துல கொத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி அவன் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துல வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எருசலேமில் கூடி வந்த மக்களுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கடைசியாக வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 34 48 வரைக்கும் வாசிக்கும் போது, பேதுரு அந்நிய மனுஷர்களுக்கு புறஜாதிகளுக்கு நான் வந்து போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அங்க ஒரு தரிசனத்தை அவங்க கொடுக்குறாரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல அங்க ஆடு மாடுகள் 4 கால் ஜீவன்கள் எல்லாம் அடிச்சு புசின்றாரு, ஆனா அதெல்லாம் நான் புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் தேவன், நான் பரிசுத்தமாக்குறத நீ அசுத்தம் என்று எப்படி நீ என்ற அடிச்சு புசி என்றாரு. ஆனா அதெல்லாம் முடியாதுன்றாரு. ஆனா அதுக்கு பிறகு அதனுடைய சம்பவம் என்ன, புறஜாதி மக்களுக்கு நீ போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது கடமையா இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு. அதுக்கு பிறகு இவன் அந்த தரிசனத்தை கண்டு முடிக்கிற போது வாசற்படியில் வந்து நின்று பேதுருவை கூப்பிட்டுங்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. பேதுரு கடந்து போனார். அப்ப அங்கேயும் கொர்நேலியுக்கு தரிசனத்தை ஆண்டு கொடுத்திருந்தாரு. அதுக்கு பிறகு பேதுரு வந்துட்டு அவருக்கு சொல்லப்பட்ட அந்த விவரங்களை எல்லாத்தையும் பேதுரு கிட்ட வந்து கொர்நேலியு சொல்றாரு. அதுக்கு பிறகு தரை மட்டுமா அவர் விழுறாரு. ஆனால் வந்துட்டு இப்ப நானும் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அங்க ஆண்டவர் கொடுத்து நான் நற்செய்தியை சொல்றாரு. அங்க சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சிருந்தார் கொர்நேலியு. இந்த வார்த்தையை கேட்டவங்களும் ஒரு நாள் ரட்சிக்கப்படல, ஒரு நாள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்காதவங்க கூட கொர்நேலியு வீட்டுக்கு வந்து அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த பேதனுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே முதல் நாள் தேவ சமூகத்துல வந்தவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பெற்றாங்க. ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க, போய் பாருங்க, எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினாராம். அப்ப பேதுரு வந்து இவங்களை நம்ம வந்துட்டு விளக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஆமென். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றுக் கொண்டாங்க அன்னைக்கே, முதல் நாள் சத்தியத்தை கேட்ட மாத்திரத்திலே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கொர்நேலியு வீட்டுக்கு ரட்சிப்பு, எருசலேமில் கூடி வந்த மக்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். எப்பொழுது தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றின அந்த சாட்சிகளை சொல்லும் போதே கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்கப்படினார். ஆமென். அதனால மற்ற நீங்க கூட வந்து பாதங்கள் மலைகள் மேலே எவ்வளவு அழகா இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். அப்ப ஆதியாகமத்துல நீங்க வாசித்தீங்கன்னா முதல்ல ஆதியாகம புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 26ல முதலாக வந்துட்டு என்ன பண்றாங்க, சேத் என்ற மனிதன் தான் முதலாக ஆதாம் அந்த ஆபேல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆபேலை கொன்று போட்டதுக்கு இடையாக இப்ப ஆதாம் ஏவாள் ஒரு பிள்ளை பெறாங்க, அவனுக்கு தான் சேத் என்று பெயரிடுறாங்க. அதை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஆதாம், அதுக்கடுத்து ஏவாள், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆபேல், காயன். இந்த பிறகு காயனுக்கு வந்துட்டு பிறகு மறுபடியுமா வந்துட்டு என்ன பண்றாரு, கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தான்னு சொல்லி ஆதாமுக்கு வந்துட்டு என்ன பண்றாரு, அந்த 25வது வசனத்தை படிங்க. ஆதாம் தன் மனைவி அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று வேறொரு புத்திரனை பிள்ளையை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான்.
அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிச்சார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்பதான் மனுஷர்கள் வந்து ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணாங்க? தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அதே ஆதிகாண்டம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம், தான் முதலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஒரு ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஆண்டவருடைய நாமத்தை தொழுதுவதற்கு முதல் மனிதன் அந்த ஏனோசு, அந்த சேத்தை வந்து அவன் வந்துட்டு என்ன பண்ணான்? ஏனோசை பெற்ற பிறகு கர்த்தருடைய நாமத்தை மனிதர்கள் தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆபிரகாம் அதே போல வந்து என்ன பண்ணாரு? அவர் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள அவர் ஒரு கூடாரத்தை போட்டு என்ன பண்ணார்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப யோவேல் 2:32 அப்போஸ்தலர் 2:21 பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர் 2:21 வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு தேவனால உண்டாகிறது. ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு இலவசமாய் ஆண்டவர் பெற்றதுனால அந்த இலவசமாய் கொடுக்கிறார். அந்த இலவசமாய் ஆண்டவர் அவருடைய மீட்பை கொண்டு நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எவர்களை அழைச்சாரோ அவங்களை தான் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானார் ஆக்கினாரோ அவங்களை தான் தேவன் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது பிரதானமானது. அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொண்டு கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் முடிவுபடுத்த நிலைநிற்கப்படுகிறவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு இல்லாம அந்த உலகத்துல வாழ முடியாது. ரட்சிப்பு இல்லாம தேவ சமூகத்துல போக முடியாது. நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்ப ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டவன் தான் அவன் வந்துட்டு என்ன பண்ண? ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினி தீர்ப்பு அடைவான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வோம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலங்களிலே மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காய் துதிக்கிறோம். அன்றைய துதிக்கிறோம். அன்றே எவர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அன்றைய துதிக்கிறோம். தொழுது கொள்வதற்கு அன்றைய துதிக்கிறவர் அன்றைய மனம் விரும்பி விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கு பேதுரு பிரசங்கிக்கும் போது மனம் திரும்பி அன்றைய உள்ளத்துல கொட்டப்பட்டவர்களாய் மனம் திரும்பி ஆண்டவரை துதிக்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற பாத்திரமாய் அவங்க வணங்கி கொண்டு உருவாக்கப்படும் போது அவனை ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டதை போல அன்றைய துதிக்கிற அன்றைய அப்போஸ்தலரோட உபதேசத்துல அந்நியத்துல அப்பம் விற்கிறதுல அன்றைய கர்த்தாவை துதிக்கிறோம். அன்றைய அவங்க வந்து ஜெபத்துல ஜெபம் பண்ணுவதை உறுதியாய் தரித்திருந்தது போல அப்படி ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட அந்த அந்நியம் ஐக்கியத்தை நீங்க ஏற்படுத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு ஆண்டவரை துதிக்கிறோம். பிதாவினுடைய அந்த கட்டளையை ஆண்டவரே தேவனுடைய கட்டளையை சாட்சியாக அறிவிக்கும் போது அநேக மக்கள் மனம் விரும்பி ரட்சிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். பேதுரு பிரசங்கிக்கும் போது 3000 5000 ரட்சிக்கப்பட்டதை போல அன்றைய பொருளை வீட்டுல போய் அன்றைய அந்நிய மக்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கேட்டு பெற்றுக்கொண்டு அவர்களும் அன்றைய துதிக்கிறோம். யூதருக்கு மாத்திரமல்ல அன்றைய பிரஜாதிகளுக்கும் தேவன் என்பதை அவங்க மனக்கண்களை பேதருடைய மனக்கண்களை திறந்ததை போல அன்றைய அநேகருடைய மனக்கண்களை திறக்கப்படத்தக்க விதங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வல்லமையை பலமாய் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அதுக்கு ரட்சிப்புக்கு ஏற்று அன்றைய பலனாக எழுந்து செயல்பட ஒவ்வொருக்கும் நீங்க கிருபை தர முடியாம என்று சொல்லிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை துதிக்கிறோம். உம்மை தொழுது கொண்டு உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த உங்களுடைய நீர் வரும் வரையிலும் உம்மை சந்திக்கிற வரையிலும் அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொருக்கும் நீங்க கிருபை தர முடியாம ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க. சமாதானத்தை நீர் தாமே கட்டிட முடியாம ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காக இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு கெட்டு போகிற சுத்தமலைன்னு சொல்லி பரலோகம் மேன்மை விட்டு இந்த பூமிக்கு வந்து எங்கள் மனுஷகுமாரன் எங்கள் தேவகுமாரன் ஒருவரை கெட்டு போகிற சுத்தமலைன்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கிற தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்கள் மேல அன்பு செலுத்துவதற்காக உனக்கு நாங்கள் நன்றி படுகிறோம். அந்த அன்பிலே நாங்கள் எப்பொழுது நிலைத்திருக்க கருவிக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிப்பாக. அந்த துதிக்கிற அந்த ஒவ்வொருடைய சரீரங்களை காணப்படுகிற விளைவுகளை சோர்வுகளை எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் முற்றிலுமாக நீங்க அப்புறப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையான உன்னத பலனை நீங்க தன்மையில ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் கொண்டு அநேக அற்புத அடையாளங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். அப்படி உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வசனத்தை நீங்க உறுதிப்படுத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போதே கட்டுகள் அவிக்கப்படட்டும், வியாதிகள் சுகமாக்கப்படட்டும்.
குஷ்டரோகிகள் சுவாமிகள் சுகமாக்கப்படட்டும், முறவர்கள் நடக்கப்படட்டும். ஆண்டவரே துதிக்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை செய்து இந்த வசனத்தை உறுதிப்படுத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் ஜெபிக்கும் போதே பிசாசின் வல்லமைகள் அலக்கழித்து ஓரத்தக்க விதங்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமைகளை கிருபைகளை நீ ஒவ்வொருத்தரும் பொழிந்துள்ளபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தை மாத்திரம் மையப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினும் ஐக்கியம் நினைத்தோம். இன்னும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளை நினைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இங்கு தருகிறார். இயேசு தருகிறார், இங்கு தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்து விட்டார். அதற்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்து விட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவா. நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவா. இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்து விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்து விட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. இன்று எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவா. இன்று எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவா. இயேசு தருகிறா, இன்று தருகிறா. இயேசு தருகிறா, இன்று தருகிறா. அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்து விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்து விட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. நம் இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்போம் இல்லை. நம் இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்போம் இல்லை. இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று
சிலுவையிலே ரத்தம் சென்று விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சென்று விட்டார். பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும். பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாமம் இல்லாம ரட்சிப்பு நமக்கு இல்லை. ஆமென். விசுவாசிக்கிற எவனும் அவன் ரட்சிக்கப்படலாம். விசுவாசிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ரட்சிப்பை மாத்திரமாய் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வேலைகள் எல்லாம்